பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா 2013 இருந்து நடந்துட்டு இருக்குது. அது ஒரு ஏமாத்தல். எங்க மாமியார் வந்து ஏமாத்தி வீட்டை வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. அந்த பிரச்சனையை வந்து நாங்க கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு அது வந்து சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து அந்த கேஸ் நடத்துறவரோட தம்பி கோபாலுங்கிற ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து 11/8/2025 வந்து அவரும் அவரோட பையன் வந்து சந்தோஷ் 2 பேரும் சேர்ந்து எங்க மாமியார் இருந்த வீட்டை வந்து பூட்டிட்டு அவங்க எங்க குழந்தைய வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ள பூந்துட்டாங்க. நாங்க அப்பயும் வந்து சரவணம்பட்டி காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அப்ப வந்து காவல் நிலையத்துல எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிக்கிறப்ப காவல் நிலையத்துல வந்து நாங்க வந்து கோர்ட் மூலியமா பாத்துக்கிறோம், இந்த தப்பு நடந்துருச்சு, இந்த தப்பு நடக்காம நாங்க கோர்ட் மூலியமா பாத்துக்கிறோன்னு அங்க வந்து எழுதி குடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 11/10 வந்து எங்க மாமியார் வந்து வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஆயுத பூஜைக்காக எங்க மாமியாவும் குழந்தையாவும் வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த கோபாலுங்கிறவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து நாங்க ராமுங்கிற ஒரு அம்மாவை வந்து குடி வச்சிருக்கிறோம். நாங்க தான் வந்து குடி வச்சு 2 வருஷம் ஆச்சு. அந்த அம்மாவை வந்து அவங்க கையில எடுத்துட்டு நாங்க வந்து ஜாதி பத்தி பேசணும், அப்படி அது பண்ண இது பண்ணுன்னு சொல்லி எங்க மேல தப்பான ஒரு புகாரை கொண்டு போய் இப்ப வந்து கமிஷனர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க 1/10/2025 வந்து எங்க குழந்தையாவும் மாமியாவும் கிளீன் பண்ண போயில ராமுவும் அந்த கோபால் 2 பேரும் என் குழந்தையாவை அடிச்சுட்டாங்க. அடிச்சு அவங்க முடியாம நாங்க கொங்கடாடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அதையும் நாங்க கொண்டு இப்ப கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கிறோம். அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வேண்டி அவங்க 2/10 வந்து இந்த மாதிரி வந்து இவங்க ஜாதி பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர்ஸ்ல வந்து எங்க மேல பிசிஆர் கேஸ் கொடுக்க சொல்லி ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்காங்க. இப்ப டெய்லி வந்து எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை தூண்டுறது வந்து மணிகாரம்பாளையத்துல இருக்கிற முன்னாள் கவுன்சிலர் மதிமுக கவுன்சிலர் கிருஷ்ணசாமியும் ஆறுக்குட்டி அவங்க 2 பேரும் தான் அந்த அம்மாவை தூண்டி விட்டுட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. இந்த பிரச்சனையினால என் உயிர் போன இதுக்கு காரணம் வந்து ஆறுக்குட்டி, கிருஷ்ணசாமி, கோபால், அவங்க பையன் வந்து சந்தோஷ், ரங்கநாதன் ஒருத்தர் வந்து டெய்லி டார்ச்சர். எங்க வீட்டுக்காரர் ரோட்ல போயிட்டு வண்டியில வந்தாலே வந்து கல் எடுத்து வீசுறாரு வீட்டு மேல, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அம்மா வந்து ஒரு விபத்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்கனால வந்து என் குழந்தைய 2 பேர்த்துக்கு, எங்க வீட்டுக்காரருக்கு, எனக்கு இதுக்கு வந்து எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க மேல வந்து சிவியரா ஆக்ஷன் எடுத்து இதுக்கு என்னங்கிறது எங்களுக்கு சொல்லணும். இதுல வேற விடுதலை சிறுத்தைக்காரங்க வந்து ஸ்டீபன் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம். முன்னாள் மேயர் வந்து கல்பனா மேலையும் ஆனந்தகுமார் மேலையும் வந்து கேஸ் போடணும், பிசிஆர் கேஸ் போடணும். நாங்க வந்து நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொல்லி எங்க 19வது வார்டு ஃபுல்லா நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறாங்க.